அன்புள்ள திரௌபதி அம்மனுக்கு வணக்கம். 2 பேரும் பெண்ணா இருக்கிறனால உங்ககிட்ட மனசு விட்டு பேசலான்னு நினைக்கிறேன். நீ சாமியாவே இரு, சாதியா இருக்காத. நீ எப்படி சாதிக்குள்ள சிக்கனன்னு தெரியல, ஆனா நான் சாதிக்குள்ள சிக்கி 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 சின்ன பின்னமா இருக்கேன். சொன்னா நம்ப மாட்டேம்மா, நம்ம பெண்களுக்கு சாதியே இல்லை. அந்த பிரம்மம் படைச்சான்ல, அந்த 4 வர்ணம், அதுல நம்ம என்ன வரணும்னே நமக்கு இப்ப வரையும் தெரியாது. படைச்சது மொத்தமா ஆண்களை மட்டும்தான். அப்ப நம்மளை யாரு படிச்சா அப்படின்னு கேட்டா இப்ப வரையும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. திரௌபதி அம்மன் நீ சரியா சொல்லுவேன்னு தான் நாங்க நினைச்சோம். கடைசியில உன்னையும் கொண்டு போய் சாதிக்குள்ள சிக்க வச்சுட்டாங்களே. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அம்மா, சாதிங்கிறது உங்க சமூகத்துக்குள்ளேயும் மனுஷங்களுக்குள்ளேயும் மட்டும் வச்சுக்கோங்க, சாமி கிட்ட வச்சுக்காதீங்கன்னு. சாமியை நம்புற அவங்க சாமி பேசாது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் அவங்கெல்லாம் உள்ள போனா கோவிலை கூட இடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோவிலுக்குள்ள நேத்து போனவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. பொதுவா சொல்ல போனா பட்டியல் இனத்தவர்கள் கோவிலுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. தேசத்தந்தை காந்தி என்ன சொன்னாரு, அவர்கள் ஹரியின் குழந்தைகள் அப்படின்னு. சில நேரத்துல இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவர்களை என்னிடத்தில் அனுமதியுங்கள்னு சொல்லுவாங்க. யாரு என்ன சொன்னாலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த பிற்படுத்தப்பட்ட பெண்கள். அந்த அம்மாக்கள் கிட்ட தான் எனக்கு இருக்கிற கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கோவிலை இடிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அது சாமி மேல நம்பிக்கை இல்லாமலா இல்ல ஜாதி மேல நம்பிக்கை அதிகமா இருக்கிறனாலயா? ஏங்க அம்மாக்களே, நீங்க ஏதோ ஒரு இடத்துல என்னை விட ஒசந்த சாதின்னு நம்புறீங்கல்ல, எவ்வளவு ஒசரம் தெரியுமா? அடிமைத்தனத்துல நம்ம எல்லாரும் சமமா தான் இருக்கிறோம். நம்ம ஒரு நாளும் நம்மளை அடிமைப்படுத்துறவங்க கிட்ட கேள்வி கேட்கறதே கிடையாது. ஒருவேளை உங்க சாதி மேல வச்சிருந்த நம்பிக்கைய அந்த சாமி மேல வச்சிருந்தீங்கன்னா அந்த அம்மனே பாத்துக்குவாங்க, விட்டுருவோம். நம்மளையெல்லாம் காப்பாத்துற அந்த அம்மன்னால அந்த சாதியை காப்பாத்த தெரியாதா? சரி, நான் கூட உங்ககிட்ட இன்னொரு விதமான ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உயர்ந்த சாதி, நீங்க சொல்ற இந்த சோ கால்டு உயர்ந்த சாதி ஏதாவது ஒரு விதத்துல உங்களை உயர்த்தி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நான் இந்த சாதியால் இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆயிருக்கேன், நான் இந்த சாதியில பிறந்த ஒரே காரணத்தினால இந்த சமூகத்துல இந்த பெருமையை நான் அடைஞ்சிருக்கேன். திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு யார சொல்றீங்களோ, இது என்னோட சாமி, நீ வராதேன்னு சொல்றீங்கல்ல. மீனாட்சி அம்மன் கோவில நம்மளையும் அப்படித்தாம்மா சொல்றாங்க. நீங்க வேணா போய் கேளுங்களேன் மீனாட்சி அம்மன் கிட்ட, நான் வரட்டா அப்படின்னு. அங்கேயும் சாமி வராதேன்னு சொல்லாது, அங்க உங்களை மாதிரி நின்றுட்டு இருக்கிறவங்க வராதேன்னு சொல்லுவாங்க. நாம ஒரு நாள் அவங்க மேல கோவப்பட்டதே இல்லை. ஆனா திரௌபதி அம்மன் நமக்கு சில ப்ரிவிலேஜை கொடுத்துருக்குது. பெண்களுக்குன்னு இப்படி ஒரு ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, அதை எடுத்துக்குவோம். இங்க ஜாதியை ஆள்றவன் ஆண், அந்த ஜாதிக்கு அடிமைப்பட்டவள் தான் பெண். ஏதோ ஒரு ஆணை ஜாதியை காப்பாத்திருடா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அவன் ஜாதியை காப்பாத்துன்னு சொல்றது நம்மளை வச்சு, சாமியை காப்பாத்துன்னு சொல்றதும் நம்மளை வச்சு. நமக்கு சம்மந்தம் இல்லாத சாதியை, நமக்கு சம்மந்தம் இல்லாம சாமியை எதுக்காக நம்ம தூக்கி சுமக்கணும்னு தெரியல. சாமி நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பிக்கையே ஒழிய, நான் தான் சாமியை காப்பாத்துவேன்னு சொன்னா அது அந்த சாமிக்கு செய்யற இழுக்குல்ல. கோவிலை இடிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, எதனாலன்னு தான் எனக்கு இப்ப வரையும் புரியல. சரி, இந்த கோவிலை இடிக்கிறதுக்கு பதிலா வேற ஒரு பெரிய கோவிலை கட்டலாம். அதுக்கு நம்ம நல்லா படிக்கணும், உத்தியோகத்துக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். நம்ம திரௌபதி அம்மனுக்கு என்ன அவ்வளவு சக்தி இல்லாமலா போயிடுச்சு? நம்ம திரௌபதி அம்மன் வெறுமாம யாராவது உள்ள போயிட முடியுமா? திரௌபதி அம்மனே வெறுமனத நம்ம எப்படி தடுத்துற முடியும் நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. போகட்டும், எல்லாரும் சாமியை கும்பிடுவோம். நம்ம சாமி நம்ம எல்லாத்தையும் ஒன்னாதானே பார்க்கும். என்னை விட ஏதோ ஒரு விதத்துல நீங்க வசந்தவங்கன்னு சொல்லிக்கிறீங்க. ஒருவேளை அது உங்க படிப்பா இருந்தா அது எனக்கு வழிகாட்டும். ஒருவேளை அது உங்களோட பொருளாதாரமா இருந்திருந்தா அதுவும் எனக்கு வழிகாட்டும். ஒருவேளை உங்களோட சுயமரியாதையா இருந்ததுன்னா அதுவும் எனக்கு வழிகாட்டும். சொல்லுங்க, எதுல நீங்க என்னை விட உயர்ந்தவங்க? சாதியால அப்படின்னா அது எங்க என்னன்னு காட்டுங்க, அதையும் கத்துக்க நான் தயாரா இருக்கேன்.
கோவிலையே இடிப்பேன்னு சொன்ன அம்மாக்களே, நீங்க போட்டிருக்க சேலையில ஜாதி இல்ல தெரியுமா? நீங்க இந்த கோவிலை இடிக்கிறதுக்காக வாங்க போறீங்களே கடப்பார, அதுல ஜாதி இல்ல தெரியுமா? ஒருவேளை எனக்கு எதுக்கு கடப்பார, நான் ஜேசிபி வச்சே இடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அது நம்மளுதே இல்லை. தட் மீன்ஸ் இந்தியர்களோட கண்டுபிடிப்பே கிடையாது. ஆனா இந்த சாதியை யாரை கண்டுபிடிச்சான்னு இப்போ வரைக்கும் தெரியல. அந்த சாமியை கண்டுபிடிச்சது யாருன்னு இப்போ வரையும் தெரியல. ஆனா சாதியையும் சாமியையும் பிரிக்காம வச்சிருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். படிங்கன்னு கூப்பிடுறாங்க. படிக்க போனா இதை ரெண்டையும் விட்டுட்டு போகலாம். ஒருவேளை நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டோம்னா இது ரெண்டும் நமக்கு தேவையே இல்லை. வெளிநாட்டுக்கு போயிட்டோன்னா இதை பத்தி யோசிக்கவே தேவையில்ல. நம்ம இங்கேயே இருந்து கத்தி கத்தி சாகணுமா, இல்லை வெளிநாடுகளுக்கு போய் சுயமரியாதையோட வாழணுமா? ஏன் வெளிநாட்டுக்கு போனாதான் சுயமரியாதை கிடைக்குமா, இங்கேயே இருந்தாலும் சுயமரியாதை கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என் தாய் தான். அப்போ நீங்கள் என் தாயா இருந்து சுயமரியாதைக்கு வேண்டி நாம் கத்தணும். பெண்களாகிய நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் கீழே தான். நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் கீழே அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவங்க நமக்கு கொடுத்த ரெண்டே விஷயம், ஒன்று சாமி, இன்னொன்று தாலி. சாமி முன்னாடி நின்று தான் தாலியவே கட்டணும். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம நிலைமை என்னங்கிறத. எனதருமை தாய்மார்களே, உங்ககிட்ட மீண்டும் ஒரு முறை மன்றாடி கேட்டுக்கிறேன். மும்மொழியை நம்மளை படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை போன எலெக்ஷன்ல அதிமுக தலைமையிலான பாமக ஜெயிச்சிருந்தா நம்ம குழந்தைங்க இந்நேரம் 3 மொழியை படிச்சுட்டு இருந்திருக்கணும். நம்ம குழந்தைங்களோட கல்வியை 5ஆம் வகுப்போட நிறுத்துறதுக்கான திட்டம் தான் அது. அதுக்கு அடுத்தது நம்ம கொலக்கல்வியை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு விஸ்வகர்ம யோஜனா பின்னாடியே வருது. நாம உடைக்க வேண்டியது நெப்பையும் விஸ்வகர்மாவையும் தான். அந்த கோவிலை உடைக்கிறேன்னு சொன்னப்போ லைட்டாக சந்தோஷம் வந்துச்சு. இருந்தாலும் வருத்தத்தோடையே நான் தெரிவிச்சுக்கிறேன், உடைச்சிருங்க. ஏன்னா இந்த கோவிலோ இந்த சாமியோ நமக்கு கல்வியை கொடுக்க போகிறதே கிடையாது. இப்போ பார்க்க போனால் இந்த கோவில் என்னையும் உங்களையும் பிரித்து வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாலமால இருக்கு. ஒருவேளை அந்த கோவிலுங்கிற பாலம் உடஞ்சிருச்சுன்னா நாம் 2 பேரும் சேர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படலாம்ல. தயவுசெய்து உடைச்சிருங்க, தயவுசெய்து உடைச்சிருங்க. கோவிலை அல்ல, பாலத்தை. எப்பவுமே பாலம் 2 இடத்தை இணைச்சு வைக்கும் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இணைச்சு வைக்கிறதுக்கு தான் பாலமே கட்டுறாங்க. ஆனா பிரிச்சு வைக்கிறதுக்கு இருக்கிற பாலமான கோவிலை உடைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. சரி, ஒரு விஷயத்த நம்ம உடைச்சு தான் சேரணும்னா உடைச்சே சேருவோம். ஆனா உடைச்சா சேருவோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில நீங்களே சொல்லிருங்க. உங்களுடைய மனித பண்பும் மானுட பண்பும் உயர்றதுக்கு நான் திரௌபதி அம்மனை கேட்டுக்கிறேன். திரௌபதி அம்மனே, நீ வழிகாட்டு. உன்னுடைய குழந்தைகளான நாங்க இதோ இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் தான் வருவேன், நீ வரக்கூடாதுன்னு, உனக்கு இதுல எந்த உரிமையும் இல்லைன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மனாக, சாமியாக, ஆத்தாவாக நீயே சொல்லு, யார் உள்ள வரணும், யார் உள்ள வரக்கூடாதுன்னு. அப்படி எந்த பிரிவினையும் இல்லைன்னா நீயே உடஞ்சு விழுந்துரு. ஏன்னா இவங்க உடைச்சாங்கன்னா அந்த கோவத்தை மறுபடியும் என் மேலதான் கொண்டு வருவாங்க. நானும் அவங்களும் ஒண்ணுன்னு நீ எப்ப சொல்ல போற? உன் பதிலுக்காக காத்திருக்கிறேன். ஆத்தா உக்ரமா சொல்லாத, புன்னகையோடையே சொல்லு, நாங்க எல்லாரும் சமம்னு. நாம் எல்லோரும் சமமாக புன்னகையோடு இருக்க புன்னகை அனைவரையும் வாழ்த்துகிறது. சாமி தான் பெருசுன்னா சாதி தேவையில்லை, ஜாதி தான் பெருசுன்னா சாமி தேவையில்லை. மொத்தத்தில் நம்மளோட படிப்புக்கு ரெண்டுமே தேவையில்லைன்னு நாம சொல்லணும். நன்றி, வணக்கம்.